எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாமே அப்படியே நிற்குது, எதுவுமே எங்களால் செய்ய முடியலன்னு ஒரு படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உடல் ரீதியாக மன ரீதியான உள்ள பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. நிறைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. என்னென்னா இந்த வருஷம் செலவுகளும் சேர்ந்து வரும் தொழிலில். அப்போ பட்டங்கள், பதவிகள், பதவி உயர்வு, வெகுமானம், அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சம்பளத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி சரியாக மதியம் 12 மணி 12 நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க போது, என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இப்போ 7.5 சனி காலகட்டம் நடக்கிறதுனால என்னதான் பெரிய திறமை உள்ளவர்கள், எதை செய்தாலும் சாதித்து முடிக்கக்கூடியவர்கள், பெரிய பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சாதிக்க பிறந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அப்படிலாம் இருந்தால் கூட இப்போ இந்த 7.5 சனி காலகட்டத்தில் எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாமே அப்படியே நிற்குது, எதுவுமே எங்களால் செய்ய முடியலன்னு ஒரு படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நான் தான் எனக்கு தான் வயசு ஆகிடுச்சான்னு தெரியல, இல்லை எனக்கு வாய்ப்பு கம்மியாகிடுச்சான்னு தெரியல, என் நேரம் சரியில்லையான்னு தெரியலன்னு ஏதோ மனசுக்குள்ளே போட்டு மனசை வருத்தப்பட்டு அதனால் சில விஷயங்கள் செய்ய முடியாத தவிக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 4ஆம் இடத்துக்கு போகிறது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியான உள்ள பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மனம் என்ன சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் சாதிக்க முடியாதோ, நம்மளால் எதுவும் செய்ய முடியாதோன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவான சிந்தனை வரும். நம்ம இதுதான் செய்ய போகிறோம், இதை ஏன் இதனால் செய்யாமல் இருந்தோன்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. என்னென்னா இந்த வருஷம் செலவுகளும் சேர்ந்து வரும் தொழிலில். அதனால் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வருஷம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், புதுசாக நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு புதிய முயற்சிகளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகிறது நல்லது. இல்லைன்னா அந்த செலவுகளால் செலவுக்கு செய்யக்கூடிய வருமானங்கள் தடைபட்டிருக்கும். இல்லை சார் எனக்கு அடுத்த வருஷம் வந்தால் பரவாயில்ல, நான் இந்த வருஷம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக செய்யலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. போட்டவொன்னே பணம் வரும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். ஏன்னா ₹1 போடுறோம், அதில் 10 பைசா சம்பாதிக்கணும், திருப்பி அதை போட்டு பணத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள், சிறந்த தந்திரம் ராஜதந்திரம் கொண்ட வியாபாரிகள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது இந்த வருஷம் உடனே நடக்காது. அடுத்த வருஷம்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகள் நிறைய சம்பாதியத்தை கொடுக்கும். அதனால் அதை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. அதனால் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெருசாக வட்டிக்கு வாங்காதீங்க, பெரிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பு. அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். காரணம் என்ன, குரு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ பட்டங்கள், பதவிகள், பதவி உயர்வு, வெகுமானம், அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய
சம்பளத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. வேலை மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ப்ரொமோஷனோட சம்பளம் இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சில இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை, நீங்கள் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எடுக்கிறது இல்லை, இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல பதவிகளும் கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க பிஆர் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணால் பிஆர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் அங்கேயே ஏதாவது ஊர் மாற்றம் பண்ணிங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இல்லை சார் நான் இங்கே இருக்கேன், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் இதை விட ஒரு சிறப்பான நேரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். இந்த 12ஆம் இடம்ன்றது கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு வெளிநாட்டு வேலை அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வீசா அப்ளை பண்ணுறீங்க, இல்லை படிக்கிறதுக்கு போகிறீங்க, இல்லை உங்களுடைய அடுத்த லெவலுக்கான முயற்சிகளை செய்கிறீங்க வெளிநாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு சிறப்பான வருஷம் இருக்காது. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த கும்ப ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சவுதி மாதிரி, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சவுதி கண்ட்ரிக்கு நிறைய, அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வருஷமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கான வளர்ச்சியே வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போகும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க, கடைசியில் நினச்சிருப்பீங்க இப்போ 7.5 சனி நடக்குது, நம்ம இந்த நேரத்தில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லை சில பேருக்கு என்னென்னா ஒரு லோன்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காம போயிருக்கும். சில பேர் பணம் ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த பணம் வராதனால இடம் வாங்காமல் போயிருப்பீங்க. இந்த வருஷம் அந்த இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன் ஒரு லோனே அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோனே ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு இடம் வாங்க முடியும். அந்த வீடு வாங்கி அந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. இல்லை சார் நான்லாம் ஏற்கனவே வீடெலாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், ஆனால் கையில் ஹேண்டிங் ஓவர் வரல, ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் இஎம்ஐ மாதம் கையிலேருந்து போட்டு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த வருஷம் தீர்ந்துடும். அதே மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க, ஒரு இடம் விற்கணும், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்க, அது சேல் ஆகலைன்னா இந்த வருஷம் அந்த இடம் விற்றுரும். அதேமாதிரி நீங்களே ஒரு பர்சனலாக ஒரு இடம் வாங்கினீங்க, அதனால் எனக்கு லோன் அதிகமாகிடுச்சு, அதை விற்கணும் முயற்சி பண்ணுறேன், ஒரு வீடு வாங்கினேன், அதை வீடை விற்க முடியல, அந்த வீடு விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், என் பையனை படிக்க வச்சுருவேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இந்த வருஷம் வச்சுருந்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தமான பணம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆதாயங்கள் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, இடம் வர வேண்டியிருக்கு. உங்கள் தம்பிகிட்ட கேட்டிருப்பீங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம பிரிச்சுக்கலாம்னா சண்டை போட்டிருப்பாங்க. அண்ணங்கிட்ட கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது சண்டை போட்டிருப்பாங்க. இல்லை அக்கா கிட்ட கேட்டிருப்பீங்க, எனக்கும் ஒரு ஷேர் அதிகமாக கொடுக்கணும்னு கேட்டு அந்த சொத்தில் வில்லங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்லை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பழைய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அது ஒரு கர்மஸ்தானம். அப்போ அந்த கர்மஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாளாக ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கலை, ஒரு குழந்தை பேர் கிடைக்கல, ஏதோ வகையில் உங்களுடைய கர்மா தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கர்மா ஸ்தானத்தை அந்த குரு பார்வை பண்ணும்போது என்னென்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பதற்கு இந்த வருஷம் திருமணம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த கும்பராசி என்பவர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கலாம். அதே சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் தள்ளி போயிடலாம். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, பட் இருந்தாலும் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது கும்பராசி அன்பர்களுக்கு. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. நீங்கள் எதெல்லாம் செய்யணும் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, நிறைய பணம் வரணும்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு வருஷம் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த உடல்நிலை கோளாறு எல்லாம் தீர்ந்து, நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் வீசிங் சம்மந்தப்பட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், வயிறு சம்மந்தமான பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர், இதனால் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுடைய மருத்துவ செலவுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழல் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இந்த வருஷம் அதெல்லாம் தீர்ந்து அதற்கான செலவுகள்லாம் குறைஞ்சி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டே போய் திருப்பி டாக்டர் செக்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே தெரியும். உங்களுடைய மருந்துடைய அளவை மாற்றி கொடுப்பார் டாக்டர். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மருத்துவ செலவு குறையும், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், புது தெம்போட நிறைய சம்பாதிக்கக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த கும்பராசி என்பவர்கள் 2024 பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கும்பராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கார், அதே மாதிரி யோக தசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களோட நிறைய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.